மகளிர் சுய உதவிக்குழுக்கள். தமிழ்நாட்டில் சுய உதவிக்குழுக்கள் பல ஆண்டுகளாக வளர்ச்சி பெற்ற சிறந்த நிலையை அடைந்துள்ளன. இருப்பினும் இனி வரும் காலங்களில் சுய உதவிக்குழுக்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிகளாக அடுத்த கட்ட வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிலைக்கு உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு சிங்க பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கும். இத்திட்டத்தின் கீழ் நிலையான தொழில் முனைவோரின் செயல்திறனை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு சுய உதவிக்குழு நிறுவனங்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் முதலீட்டு மானியம் வழங்கப்படும். மேலும் இந்த ஆண்டில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 38,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் தருவதற்கு இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. சுய உதவிக்குழுக்களுக்கு தற்போது கடன் மற்றும் மானியம் வழங்கும் முறை முற்றிலும் கம்ப்யூட்டரைஸ்டு முறையாக மாற்றி அமைக்கப்படும். இணைய தணிக்கை வசதியுடன் கூடிய இந்த முறையின் மூலம் சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்கப்படும் நிதி எந்தவித காலதாமதமின்றி அவர்களுக்கு சென்று சேர்கிறது என்பது உறுதி செய்யப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கு 39,609 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.